வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அறிவு சார்ந்த பெரியோர்களே, ஆராய்ச்சியாளர்களே, தத்துவ ஞானத்தில் வெற்றி கண்டு ஞானியர்களாக திகழும் பேராசிரியர் பெருமக்களே, உங்களோடு நானும் இந்த விழாவில கலந்து கொள்கிறேன். இந்த விழா என்ன விழா என்று கேட்டால், இறைநிலையே அதனுடைய பயணத்திலே ஏற்படுத்தி கொண்ட ஒரு இடம். ஒவ்வொரு இடமும் மேன்மை பெற்றதுதான். இந்த இடம் ஒரு மிகச் சிறப்புடையதாக எதிர்காலத்திலே திகழவிருக்கிறது. அன்பர்களே, தத்துவ ஞானம், விஞ்ஞானம் இரண்டும் இறைநிலையை மனிதனுக்கு உணர்த்துவதற்காக ஒரு முயற்சி தான். நீங்கள் அனைவரும் உண்மையை உணரும் போது, இறைநிலை என்பது ஒரு முழு சரித்திர புத்தகமாக, இறைநிலை என்பதே ஒரு சரித்திர நூலாக எடுத்துக்கொண்டால், அதிலே வரக்கூடிய ஒரு சாப்டர், ஒரு பகுதியும் ஒரு பேராசிரியராக விளங்குகிறார்கள். உங்களிடம் பயிற்சி பெறும் அன்பர்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் ஒரு தலைப்பு, ஒவ்வொரு பொருளை விளக்க வேண்டுமானால் தலைப்பு கொடுப்பாங்க. அங்கங்க அந்த தலைப்புக்குள்ளாக படிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் ஆராய்ந்து கண்ட உண்மைகள், அதை கேட்கும் ஒவ்வொருவரும் அதில் உள்ள எழுத்துக்கள். எதை பிரிப்பது? இதுவரையில விஞ்ஞானத்திலும் மெஞ்ஞானத்திலும் எவ்வளவுதான் வளர்ச்சி பெற்று திகழ்ந்து கொண்டிருந்தாலும், ஒரே ஒரு குறைபாடு என்று சொல்ல வேண்டும், குறைபாடு அல்ல, வழியிலே நின்றிருக்கிறது. சாதாரணமாக பக்தி மார்க்கத்தை தழுவியவர்கள் இறைவன் உலகத்தை படைத்தான் என்பார்கள். அது ஓரளவுல தன்முனைப்பை நீக்கிய, அகம்பாவத்தை நீக்கிய ஒரு வார்த்தை. இறைவன் தான் படைத்தான். ஆனால் நீங்கள் மேலே ஞான மார்க்கத்துக்கு வரும்போது, இறைநிலையை நன்றாக உணர்ந்த போது பார்த்தா, இறைநிலைக்கு இந்த உலகத்தை படைக்க வேண்டும் என்று என்ன தேவை? எதை எடுத்து இந்த உலகத்தை படைத்தான் என்றால், அவனுக்கு அப்பால் இன்னொரு பொருள் இருந்தது என்பது அல்லவா? அப்படியே இல்லையே. இந்த குறைபாடுகள் எல்லாம் போக்குவதற்கு இன்று முதல் கொண்டு ஒரு கருத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். இறைநிலையிலே இருந்து அணு தோன்றி அணுக்கள் கூடி அதுவாயிற்று இதுவாச்சு என்று சொல்வது சரிதான். இறைநிலையே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல். அதுவேதான் தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் பேராற்றல். பின்னால வந்த கவிகள்ல பல இடங்கள்ல கொடுத்திருக்கோம். ஒற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் வளம் நான்கு ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமா. இங்கே ஒரு 400 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம். 400 பேரும்
தெய்வம் என்ற கருத்துல ஒன்றாக இருக்கிறதா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உருவம், ஒவ்வொரு குணம், ஒவ்வொரு தன்மை தெய்வத்துக்கு படைத்து அதுதான் தெய்வம் என்று எடுத்துக்கொண்டிருக்கிறோம். உண்மை என்ன? மரம், மரத்திலே இருந்து, விதையிலே இருந்து மரம் தோன்றியது சரிதான். ஆனா விதை என்னாச்சு? மரத்துக்குள்ளதான் இருக்கு. மறுபடியும் அந்த ஒரு விதையை போல 1000 விதைகளை கொடுக்கிறது. இதற்கு விதையில் இருந்து மரம் தோன்றியது என்ற போது விதையே மரமாச்சிட்டு சொன்னா அதுதான் டிரான்ஸ்பார்மேஷன், தன்மாற்றம். இந்த தன்மாற்றம் என்ற தத்துவம் இன்று பிறந்ததாக ஆழியாறு அருவி திருக்கோயிலே பிறந்ததாக வைத்துக் கொள்ளுங்கள். தன்மாற்றத்துக்கும் படைப்புக்கும் வித்தியாசம் உண்டு. சத்தம் வருகிறது. வள்ளுவர் கூறியது சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் நன்ற ஐந்தின் வகை தெரிவான்கட்டே உலகு என்று சொல்லிட்டாரு. அதற்கு மேல தமிழ்ல விளக்கம் கொடுக்க முடியவில்லை. பிற்காலத்துலதான் தன்மாற்றம் என்பது உண்டாச்சு. எப்படி தன்மாற்றம்? இறைநிலை தன்னிருக்கத்தினாலேயே தன்னை நொறுக்கிக் கொண்டு தூளாகியது. நாம பார்க்கிறதெல்லாம் ஒன்றுமில்லாத தெரியுத. காரணம் என்னன்னா, ஒரு சிறிய, அவ்வளவு சிறிய பொருள் அந்த துகள், அவைகளெல்லாம் நிறைந்து இருந்த போதிலும் கூட அங்கே அது எத்தன்மை அடைகிறது என்று பாருங்க. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை ஃப்ளூயிட் என்று சொல்வார்கள். தமிழ்ல அதுக்கு சரியான வார்த்தைகள் வழக்கத்தில் இல்லை. பாய்ம பொருள், பாய்ம பொருள் என்று சொல்லும்போது 2 தன்மைகளை நீங்கள் அதற்கு கொடுத்து பார்க்க வேண்டும். எந்த இடத்திலேயும் ஊடுருவி பாயக்கூடியது என்பது ஒன்று. எந்த பொருளிலும் அதிலே ஊடுருவி பாய அருளாற்றல் உடையது. இதை ஆங்கிலத்தில் பெர்மியேட்டிவிட்டி அல்லது பெர்மியபிள் என்று சொல்வார்கள். தன்னிலே ஊடுருவி பாய்கிறது. இன்னொன்றிலே ஊடுருவி பாயும் போது பெனிட்ரேட்டிவ் என்று சொல்றோம். இந்த 2ஐயும் வைத்துக்கொண்டு பாருங்க. அதைத்தான் இப்ப சுத்த வெளி என்று சொல்லுகிறோம். சுத்த வெளி என்றால் ஒன்றுமே இல்லையே. இந்த குழப்பம் எதுக்காக சொல்லுங்க? ஏனென்றால் ஒரு பொருளை உணர வேண்டும் என்றால் அதைவிட நுண்ணிய நிலையிலே அறிவு நின்றால்தான் அந்த பொருளை உணர முடியும். எந்த பொருளை உணர்கிறோமோ அந்த பொருள் மனதை தூக்கி அந்த நிலையிலே நிறுத்தி உணரச் செய்கிறது. அப்பொழுது இதுவரையில நாம் தொடர்பு கொண்டு உணர்ந்த பொருட்களெல்லாம் தூல தேகம், பிசிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், எத்தனையோ அணுக்கள் கூடியது. அந்த அணுக்களுக்கு முன்னோர்கள் ஒரு பெயர் கொடுத்திருக்காங்க. அணுக்களுக்கு முன்னதாக அணுக்களை உற்பத்தி செய்த ஒரு மூலப்பொருள்
நுண்ணணு என்று தமிழ்ல சொல்லலாம், பரமாணு என்று எல்லா மொழியிலையும் சொல்லலாம். சின்னது பரமாணு, அதே போல பரமபிதா, அதை விட பெருசு சொல்ல முடியாது. அந்த வார்த்தையை கொண்டு பரம அணு என்று சொல்லியிருக்கின்றார்கள். அப்போ நாம் பார்க்கக்கூடிய சுத்த வெளி அந்த பரமாணுக்கள் நிறைந்த ஒரு கடல் தான். அந்த பரமாணுக்கள் என்றது பரமே இயக்கத்துக்கு வந்த போது அது துகளாக, ஏன் பரம் என்ற ஒரு இறையாற்றலினுடைய செயல் என்ன? தன்னிருக்கம். அதுக்கு வேற இன்னொரு இருக்கமோ வேற இன்னொரு ஆற்றலோ இல்லை, தானே எல்லா ஆற்றலையும் உடையதாகினால தன் இருக்க சூழ்ந்தழுத்தும் பேராற்றல். தன்னையே இறுக்கிக் கொள்ற போது தானே துகள்களாகி விடுகிறது. அந்த துகள்கள் தான் பரமாணு என்று சொல்லும். பரம் அணு, நுண்ணிய மூலக்கூறாயிற்று. அவைகள் சேர்ந்து, ஏனென்றால் அது தன்னிருக்கத்தில் இருந்து வந்ததனால மீண்டும் அதே இறைநிலையானது சூழ்ந்தழுத்தி கொண்டிருக்கும் போது ஒன்று சேருகிறது. ஒவ்வொரு அணுவும் பரமாணுவும் தன்னையே தானே வேகமாக சுற்றி கொண்டிருக்கிற போது இன்னொன்று அதோட கலக்க முடியாது, தனித்தனியாகத்தான் இருக்க முடியும். ஏன்? இந்த சுழற்சியினாலே ஏற்படக்கூடிய அலை மற்றொன்றை ஒரு அளவிலே தள்ளி நிறுத்துகிறது. அந்த சுழற்சியே ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், விலக்கும் சக்தி. இப்போ விண் என்பது என்ன? இறைநிலையினுடைய நுண்பகுதி. இறைநிலையே தான் இயக்கத்துக்கு வந்த நிலை. அதே நுண்பகுதி விரைவாக சுழலும் போது அதை போல இன்னொன்று கிட்ட ஒட்ட முடியாது. அந்த சுழற்சியினாலே பிரிச்சே வச்சிருக்குது. அது காரணம், எந்த இடத்துல இறையாற்றல் நெருக்கம் அதிகமாகுதோ அதுக்கு ஒரு அளவுல தான் நிற்கும். அதன் பிறகு மலர்ச்சி, இருக்க ஆற்றல் மலர்ச்சி ஆற்றலாக மாறிவிடுகிறது. இது ஒரு முக்கியமான திருப்பம் நமது தத்துவத்தில். இறைநிலையிலிருந்து விண் தோன்றியது, விண்கள் கூட்டுதான் பிரபஞ்சம். இது விஞ்ஞானிகளும் சொல்றாங்க, விஞ்ஞானிகளும் சொல்றாங்க. ஆனா விண்ணுக்கும் இறைநிலைக்கும் இடையிலே உள்ள இந்த விண்துகளை பற்றி தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் விஞ்ஞான கருவிகள் தொலைநோக்கி 1000 மடங்கு பெருசாக காட்டக்கூடியது. தூரம் பார்வையும் உண்டு, கிட்ட பார்வையும் உண்டு. அந்த விஞ்ஞான கருவிகளுக்கெல்லாம் இந்த நுண்துகள் எட்டவில்லை. எட்டவில்லை என்றதுனால நாம் இல்லை என்று சொல்றோம். இது எப்படின்னா, நிலவு எப்போயிலும் கரைஞ்சு போதா மறைஞ்சு போதா? கிடையாது. நிலவு எப்பொழுதும் அப்படியே தான் முழு நிலவும் இருக்கிறது. சூரியன் எந்த பக்கம் காய்கிறதோ அந்த அளவுக்கு அந்த சூரியனை மறைக்குது பாருங்க, அது வரையில அந்த நிலவு இருளாக நமக்கு தெரிகிறது. அங்கிருந்து வரக்கூடிய வெளிச்சம் எந்த எந்த ஓரத்துல இருந்து தொடங்குதோ அதை இளம்பிறை என்று சொல்றோம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க
நிலவு வளருகிறது என்று சொல்றோம். இங்கே நாம் என்ன தெரிஞ்சு கொள்ளணும்னா, நிலவு மறைவதும் இல்லை, வளர்வதும் இல்லை. சூரியனுடைய வெளிச்சம் எந்த அளவில் அங்கே படுகிறதோ, நாம் எந்த கோணத்தில் நின்று பார்க்கிறோமோ, உதாரணமாக அமாவாசை என்று எடுத்துக்கொள்வோம். சூரியன் பின்னால் இருக்கிறது, அதுக்கு முன்னாடி நிலவு இருக்கிறது. ஏன்னா பூமியை ஒட்டி நிலவு கொடுக்கிறது. அப்ப சூரிய வெளிச்சம் முழுவதும் அந்த பக்கம் இருக்கு. அதனால நிலவு தெரியல, நிலவு இருட்டதான் இருக்கும். கொஞ்சம் ஒரு 10 நாள் 3 நாள் 4 நாள் ஆனா கொஞ்சம் விலகி வரல. விலகி வரும்போது சூரிய வெளிச்சம் எந்த பக்கம் படுகிறதோ அந்த பக்கம் அறிவாள் போல தெரியும். இதைத்தான் அபிராமி அந்தாதி என்ற ஒரு நூல்ல பெரிய புதிராக இருந்தது. அமாவாசையில ஒரு மகான் பாடிக்கொண்டிருக்கிறார் நிலவனுடைய பெருமையை பற்றி, முழு நிலவனுடைய பெருமையை பற்றி. அரசன் ஊர்வலம் வர்றான். இன்றைக்கு அமாவாசையாச்ச, நிலவு இல்லையே, வெளிச்சத்தை, அதாவது முழு நிலையை பற்றி பாடியிருக்கிறானே. இந்த மாதிரி தவறான பாடல்கள் ஒரு மகான் வாயிலிருந்து வரலாமா? பொழுதுபடிய அவனை கூப்பிட்டு போட்டு சிறைச்சாலையில் போட்டு விடுங்க, விசாரிக்கலாம். அந்த சமயத்துல என்ன காரணம்னா, இதுதான் காரணம். அமாவாசையில வெளிச்சம் இல்லை, நிலவு இல்லை, நிலவு பற்றி பாடணும். அது பொய். அப்ப இதனுடைய உண்மையை தெரிந்து கொண்ட அவருடைய சிஷ்யன் ஒருவன், ஐயா நீங்க போக வேண்டியதில்லை, நான் போய் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறேன். அப்ப சொல்றான், என்ன தவறு செய்தார்? அமாவாசை அன்று பூரணச்சந்திரனாகவே அதை நிலைய வச்சு பாடியிருக்காரு. மக்களுக்கு குழப்பம் இல்லையா? இல்லை. எப்படி? நீங்க நிலவை எந்த பக்கம் இருந்து பார்க்கிறீர்களோ அந்த பக்கத்துல சூரிய வெளிச்சம் படல. அதே நிலவுக்கு பின்பக்கம் போய் பாருங்க, சூரிய வெளிச்சம் முழுக்க இருக்கும். நாம் இருக்கிற இடம், அதை அனுமானம் செய்யக்கூடிய சக்தி சாதாரண மக்களுக்கு இல்லை, மகான்களுக்கு இருக்குது. சூரியனுக்கு, அதாவது நிலவுக்கு அப்பால நின்று அதை பார்க்கக்கூடிய அகக்காட்சியில வந்து பாடியிருக்காங்க. உண்மை உணர்ந்த அரசன் அவனை விடுதலை செய்துவிட்டு மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். அதுதான் அபிராமி அந்தாதி என்றதுல வரக்கூடிய ஒரு உண்மையான விளக்கம். அன்பர்களே, கருமையத்தினுடைய உண்மையை தெரிந்து கொண்டா உடல்ல உற்பத்தி ஆகக்கூடிய காந்த சக்தி எல்லாம் அந்த சுழற்சி வேகத்துல நடுமைய வந்துவிடும், கனத்த பகுதி. அப்படி அழுத்தம் பெற்ற கனத்த பகுதி உடல்ல மையப்பகுதியாக சேர்ந்து விடுகிறது. அதுதான் கருமையம் என்று சொல்றோம். வள்ளுவர் குரல்ல ஒரு இடத்துல பார்க்கலாம், பிறப்பு ஒக்கம் எவ்வுயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையால். பிறப்பு என்றது மூல நிலை, அது எல்லா உயிருக்கும் எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஆனா அதிலிருந்து தோன்றிய அலைகள்
வெவ்வேறு விதமான இயக்கங்கள்ல இருக்கிறதுனால அந்த சிறப்பு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிறப்புடையதாக இருக்குது. அது ஒன்றோடு ஒன்று ஒத்து போகாது. பிறப்பு ஒக்க எவ்வுயிருக்கும், சிறப்பு ஒவ்வா. செய்தொழில் வேற்றொழியால். நண்பர்களே, நீங்கள் இன்று முதல் கொண்டு இந்த பிரபஞ்சத்தை பார்க்கிற போது ஒரு உண்மை நிலைக்கு வர வேணும். பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கக்கூடிய கடலாக உள்ள சுத்த வெளி, அதனுடைய அலைகள் மூலமாக சூழப்பட்டு இயங்கும் போது அதைத்தான் காந்தம் என்று சொல்றோம். காந்தம் என்பது உயிர் நிலத்தில் இருக்கிற போது ஜீவகாந்தம். பிரபஞ்சம் முழுவதும் இருக்கத்தானே வேணும். இறைநிலையும் அதன் அலையும் கூடியதுதான் காந்தம். என்றால் எந்த இடத்துல காந்தம் இல்லை? எல்லா இடத்திலும் இருக்கு. அந்த காந்தம் என்ற அலைய, அதனுடைய அலையை நிறுத்தி கொண்டா என்ன ஆகும்? இறைநிலை தான், கடல் தான். அதே போல நம்முடைய மனம் நம்முடைய ஜீவகாந்த அலையின் மூலமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஜீவகாந்தம் என்பது எப்பொழுதும் உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கக்கூடிய சுழற்சி வேகம். இதனுடைய மையப்பகுதி தான் கருமையம் என்று சொல்றோம். இந்த கருமைய உண்மையை தெரிந்து கொண்டால் இறைநிலையும் உண்மையும் தெரிஞ்சு கொள்ளலாம். நம்முடைய அறிவின் தரம் எங்க இருக்கிறோன்றதும் தெரிஞ்சு கொள்ளலாம். இறைநிலையில சைபர் போட்டுங்க, ஒன்றுமில்லை, இயக்கமே. அதாவது ஃப்ரீக்குவன்சி என்று சொல்வார்கள். ஃப்ரீக்குவன்சின்னா அலை என்பது ஓடும்போது எங்குமே இறைநிலை நிரம்பி இருப்பதனால, அது சூழ்ந்தழுத்த ஆற்றல் உடையதுனால எல்லா அலைகளையும் தடுக்கும், ஓடாது. ஆனா தடுக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, இருக்கும். அப்ப தடுப்பு இருப்பு இருக்கும், இரண்டு சேர்ந்து வளையுது. எந்த அலையும் நேரடியா போகவே முடியாது, வளையும். அந்த வளையறதுக்கு காரணம் என்ன? இறைநிலை எங்கு இருப்பதனால அது தடுத்து சுழற்சி. அப்போ நம்முடைய மனம் எப்பொழுதுமே அந்த சுழற்சி இயக்கத்தில் இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமாக சுழல்கிறதோ அந்த அளவு இறைநிலையிலிருந்து வேறுபட்டதாக சிறப்பு நிலை அடைகிறது. இப்போ இந்த பிரபஞ்சமே இயக்கத்தில் இருக்கு. இது வந்த வழிய உணர்வதுதான் தத்துவமும் விஞ்ஞானம். அப்படி உணர்ந்து கொண்டே போனா தெய்வம் அல்லது பிரம்மம் என்ற வார்த்தையின் மூலமாக அங்கதான் போய் சேர்றாங்க. ஆனா இந்த ரெண்டு பேருக்குள்ள என்னன்னா ஒற்றுமை கிடையாது. அவன் கிராவிட்டின்றா, பிரம்மம் என்றான வேற வேற ஆயிப்போச்சுங்க. அவன் கிராவிட்டி என்று எதை சொல்றானோ அதைத்தான் இவன் பிரம்மம் பண்றான். மொழி வேறுபாடு. அன்பர்களே, அந்த கிராவிட்டியில இருந்து அல்லது பிரம்மத்தில இருந்து அதனுடைய சூழ்நிறுத்தத்தினாலே அணு தோன்றி அணுக்கள் கூடி பல வகையான தோற்றங்களாகி பிரபஞ்சமாக இருக்கிறது என்று சொல்லும்போது சிறப்பு
என்ற 2 வார்த்தை உண்டாகுது. இப்போ திருப்பி கவனிங்க, எது சிறப்பாக இருக்கிறது? பிறப்பு எதுவோ, எது உள்ளதோ, கிராவிட்டி என்பதோ அல்லது பிரம்மம் என்பதோ அதுவே இன்னொன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதை பரிணாமம் என்ற வார்த்தையினாலே இதுவரையில நாம் எடுத்துக்கொண்டோம். இப்ப அதற்கு இன்னும் ஒரு வார்த்தை நாம் காலத்தால கொடுக்க வேண்டியதா இருக்கு. டிரான்ஸ்பார்மேஷன், தன்மாற்றம். எந்த பொருளும் தன்மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் பேராற்றல், பேரறிவு, காலம், காலம் என்ற அதிர்வு 4 உடையதாக இருப்பதனாலே இறைவழி அந்த இறைவழி எத்தகையது என்றதை இப்போ கவனிச்சு பாருங்க. ஹைலி டிரான்ஸ்பரண்ட் மைட்டி டிவைன் ஃப்ளூயிட். ஹைலி டிரான்ஸ்பரண்ட்னா ஊடுருவி எந்த பொருளும் பாய விடுவது, பாயத்தக்கது எந்த பொருளிலோ, அதே போல தன்னிலே எந்த பொருளையும் பாய விடுவது. அதுல ஆங்கிலத்தில் 2 வார்த்தை இருக்கு. பெனிட்ரேட்டிவ், ஊடுருவுதல். பெர்மியபிள், எது ஊடுருவினாலும் அதற்கு இடம் கொடுத்தல். இந்த 2க்கும் ஒத்ததாக இருக்கக்கூடிய புளுயிடு, அதாவது பாய்ம பொருள் எதுவோ அதுதான் தெய்வ நிலை. நண்பர்களே, நாம் வேறு வேறாக இருக்கிறதாக நினைக்கிறோம். உலகம் ஒன்றுதான். அந்த உலகத்தில் தான் எல்லாரும் தோன்றி இருக்கிறோம். அதிலேயே வாழ்கிறோம், முடிகிறோம். அது வரைக்கும் நீர் தேவை இருக்கிறது. இந்த உலகத்துல நீர் ஏற்கனவே உற்பத்தி ஆகி இருக்குது. அந்த நீர் தான் சூரியனால ஆவியாக்கப்பட்டு ஒரே இடத்துல பொழியுதா, ஆவியானாதான் உலகம் முழுவதும் பரவ முடியும். அங்கங்கே குளிர்ச்சி ஏற்படுற இடத்துல நீராக மாறு. அந்த நீர் தான் எல்லாரும் சாப்பிடுறோம் இல்லையா? யானையும் பூனையும் சிலந்தியும் எல்லாம் அந்த நீர் தான் சாப்பிடும். இங்க ஒரு பெரிய விந்தை நடக்குது பாருங்க. எந்த பொருளிலும் ஜீரணிச்சிடுற மாதிரி இல்லை. தண்ணியை மாத்திரம் ஜீரணிக்க முடியாது. அப்படி தண்ணீர் ஜீரணிச்சுட்டா இது வரைக்கும் இருக்குமா? இப்ப இருக்கவே இருக்காது. ஆனால் தண்ணி மாத்திரம் வெளியேறி போகுது. அப்படியே எப்படி மூத்திரமா, வேர்வையா, எச்சிலா, கண்ணீரா வெளியேற. அப்படி வெளியேற தண்ணி எல்லாம் எங்க போகுது? பூமியில தானே விழுது. மீண்டும் மழை பெய்தால் இவ்வளவு தண்ணீரும் அதனுடைய களங்கத்தோடு உப்போடு சேர்ந்து கடல்ல போய் சேரும். ஆதியில கடல் உற்பத்தி ஆகும்போது உப்பு இருக்காது. ஏன்னா சுத்த நீர். இப்ப எவ்வளவு உப்பு வந்திருக்குது? இந்த உப்பெல்லாம் என்ன அர்த்தம்? ஜீவராசிகள்ல இருந்து போன உப்பு தான். மூத்தத்துல இருந்து வேர்வில. அப்போ ஒரு டம்ளர் தண்ணி சாப்பிட்டோம்னா எத்தனை கோடி ஜீவராசிகளின் மூத்திரம் அதுல இருக்குது பாருங்க. ஐயோ, இதை தெரிஞ்சுட்டு இனிமே தண்ணி குடிக்கிறது இல்லைன்னு தீர்மானம் பண்ணிடாதீங்க.
இதே போல காற்று எடுத்துக்கொள்ளுங்க. 2 காற்றா இருக்குது. உலகம் முழுவதும் ஒரே காற்று தான். அதை தான் நான் வாங்குறேன் விடுறேன், நீங்க வாங்குறீங்க விடுறீங்க, நீங்க இதே அங்கேயும் ஒன்னாதான் இருக்கும். ஒரே காற்று சுவாசிக்கிறோம். தீண்டத்தகாத விட்ட காற்று இதுல கலந்து போயிருக்கிறது. இதை நான் பிடிப்பாட்டேன், சொல்ல முடியாது. இது மாத்திரம் இல்ல, இன்னொன்று பாருங்க. காலையில இருந்து மாலை வரைக்கும் நமக்கு 100 பொருட்கள் தேவையா இருக்கு. அவ்வளவையும் எத்தனை நாம் உற்பத்தி பண்றோம், உற்பத்தி செய்ய தெரியும். உலகம் முழுவதும் அன்றைக்குள்ள சமுதாயம் உழைப்பினாலே உற்பத்தி செய்த பொருட்கள் எல்லாம் குவிந்து பரவி எல்லாருக்கும் வருது. அப்போ ஒவ்வொருவரும் எப்படி வாழறோம்னா, அன்று உள்ள உலக சமுதாயம் முழுவதும் சேர்ந்துத்தான் ஒவ்வொரு மனிதனும் வாழ வைக்குது. அப்போ நாமும் அந்த சமுதாயத்துக்கு திருப்பி செய்யணும் இல்லையா? அதனால ஏதேனும் நம்முடைய உழைப்பை இந்த சமுதாய நன்மைக்காக கொடுக்கணும். ஏனால்தான் பிறருக்காகவே உழைப்பவன் தான் மனிதன் என்று சொல்லுவார்கள். தெரிஞ்சோ தெரியாதையோ பிறருக்காகத்தான் நம்ம உழைக்கிறோம். என்ன உழைப்பு நாம எடுத்தாலும் அது சமுதாயத்துக்கு தான் போகும். நீங்க ஒரு விவசாயியா இருக்கலாம், 100 மூட்டை நெல் அறுத்தீங்க, என்ன பண்றீங்க? 4 மூட்டை வருஷத்துக்கு வேண்டியதா இருந்தா எடுத்து வச்சுட்டு மிச்சமெல்லாம் கொடுத்துடுறீங்க. ஒரு குடும்பத்துல 4 பெண்கள் பிறக்கிறாங்க, என்ன செய்யறோம்? 4 வீட்டுக்கு போயிட்டாங்க. இது என்ன? அதான் பொது உடைமை. ஒரே உலக, ஒரே வாழ்க்கை. இதுல மத்தியில வந்தது வியாபாரத்தின் மூலமாக பெரிய அந்த ஜாதி இந்த ஜாதி இப்படி எல்லாம் பெரிய போறாங்க. இவைகள்லாம் இருந்து மனிதன் விடுபட்டு வந்தானே ஆனால் உலகம் எப்படி இருக்கோ, இன்னும் எத்தனை விதமான சீர்திருத்தங்கள் உலகத்துக்கு தேவை இருக்குதுன்றதை உணர்த்தது தான் போரில்லா நல்லுலகம் என்று தொடங்கும் பாட்டு. முதல்லயே ஒருத்தர் பாடினாங்க, 2வது இன்னொருத்தர் அதையே பாடினாங்க. நீங்க எல்லாருமே அதை வரப்படுத்தி வச்சுக்க வேண்டியதான், உலகத்துக்கு என்ன தேவை இருக்குதுன்றதுக்காக. இவ்வளவு தெரிய போச்ச, ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு ஆட்சி என்னத்துக்கு அரசியல் தனியா தேவையில்லை. எல்லா நாடுகளுடைய பார்டர்ஸ், எல்லை கோடுகள் எல்லாம் எடுத்துட்டு யார் வேணும்னாலும் எங்க வேணாலும் போகலாம். ஒரு எல்லைக்குள்ளாக உள்ள மக்களும் இன்னொருத்தர் வந்து அதை பறிக்காத இருக்கிறதுக்கு மாத்திரம்தான் பார்த்துக்கணும் சொன்னா, அதுக்குதான் உலகம் முழுவதும் சேர்ந்த ஐக்கிய நாடு சபைன்னு ஒண்ணு இருக்குது. அதுல ஜெனரல் அசம்பிளின்னும் செக்யூரிட்டி கவுன்சில் 2 சபை. ஜெனரல் அசம்பிளி எல்லாவற்றையும் விவாதிக்கிறதுக்கு ஒரு இடம். செக்யூரிட்டி கவுன்சில் இல்லைன்னா திருட்டு பசங்கள்லாம் சேர்ந்து பங்கு போட்டுக்கிறாங்க ராத்திரில, அதான். இந்த உலகத்துல இன்னைக்கு ஐக்கிய நாடு சபையை சேர்ந்தது 150 180 நாடுகளுக்கும் 5 நாடுகள் தான் ஆர்ம்ஸ் சப்ளை, யுத்த தளவாடங்கள். இந்த 5 நாடுகளை பற்றிய வண்டவாளம் எல்லாம் நான் தெரிஞ்சிட்டு வந்தேன். வண்டவாளம்னா என்னமோன்னு நினைக்காதீங்க,
அது மொழியில மாறி வந்திருக்கு. வேண்டல் வளம். வேண்டல்னா குறைவு, வளம் என்றால் நிறைவு. ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிற போது அவனுக்கு என்ன வேணும், அவன் என்ன இருக்கணும், அது தெரிஞ்சு கொள்ளணும். அதுக்காக தான் அவனுடைய வண்டவாளம் எனக்கு தெரியும்னு சொல்லுவோம். இந்த வண்டவாளம் வேண்டல் வளம் என்ற வார்த்தை வண்டவாளமா மாறினதுக்கு எவ்வளவு காலம் இருக்குது? காலத்துல மறைஞ்சு போச்சு. அது உண்மையான அர்த்தம் மறைஞ்சே போச்சு. அன்பர்களே, இப்படியெல்லாம் நாம் சீர்திருத்தி பார்க்கிற போது, மனிதனாக பிறந்தோம், எல்லா மக்களும் ஒன்றுதான். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கான்ஸ்டிடியூஷன், மனிதனுக்கு என்ன தேவை என்றதை வகுக்கிறதுக்கு கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. தேவைதானா? எல்லா பேரறிஞர் பலர் கூடிய உலகம் எல்லாம் சேர்ந்து மனிதனுக்கு என்ன தேவைன்னுட்டு ஒரே கான்ஸ்டிடியூஷன் போதுமே. அங்கங்க உள்ள 10 பேரு அதை இதை வச்சு அதே நடத்தலாம். இந்த கான்ஸ்டிடியூஷன் வேற 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 இருக்க வேண்டியதே இல்லை. இருக்கிறதுனால்தான் அதிகாரம், ஆட்சி எல்லாம் வேணும். அதுல என்ன, வியாபாரத்தில் தோல்வியுற்ற திருட்டு பசங்கள் எல்லாம் கட்சியில அந்த அரசியலுக்கு தான் வருவாங்க. ஏன்னா முதல் இல்லாத வேலை. அரசியல்ல ஆதிக்கம் இருக்கிறது. ஆட்சி செலுத்துவதற்கு சட்டங்கள் செய்யலாம். செய்த சட்டத்தையே அடியோட மாத்தலாம். சமயம் வந்தால் அதை நீக்கிடலாம். இவ்வளவு பெருமை அரசியல் ஆதிக்கத்தில் இருப்பதன் தாண்டி எல்லாம் அரசியல்ல போய் விடுறாங்க. அரசியல்ல எல்லாம் மனிதனுடைய தேவையை நிறைவு செய்யறதுக்கு ஒரு குழு, அந்த எண்ணத்தோட அரசியல் நடத்துற காலம் வந்ததுன்னா இந்த மாதிரி கூட்டங்கள் கூட தேவையில்லை. எல்லாரும் எல்லாம் தெரிந்தவர்களாகவே நடந்து கொள்ளலாம். அதிகமா தெரிந்து கொள்ள வேண்டியதே இல்லை மனிதனாக நடந்து கொள்றதுக்கு. இன்று நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களே, 2 விஷயத்தை சொல்றோம் சுருக்கி. இதைத்தான் வேதங்கள் கூறுகின்றன, பெரியோர்கள் சொல்லி வச்சாங்க, மதங்கள் கூறுகின்றன. என்ன, எந்த வகையிலேயும் பிறர் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தராதே, துன்பப்படும் உயிர்களுக்கு உன்னாலான உதவியை செய்ய தயாராக இரு. இந்த 2 போதும் இல்ல. எந்த நாட்டுக்கு இது பொருந்தாது, எந்த காலத்துக்கு பொருந்தாது பாருங்க. இது 5 ஒழுக்க பண்பாட்டுல 5 ஒழுக்கத்தையும் சுருக்கி இன்னும் 2 ஒழுக்கமாக இருக்கும். அதிகமாக நீங்க தத்துவம் தெரிஞ்சுக்கணும், விஞ்ஞானம் தெரிஞ்சுக்கணும்னு தேவையே இல்லை. யாருக்கும் மனதுக்கும் உடலுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படும் ஜீவன்களுக்கு என்னாலான உதவி செய்வேன். இது யார் செய்ய முடியாது சொல்லுங்க? நம்மிடத்திலேயே இது தத்துவம் இருக்கிறது, விஞ்ஞானம் இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது அந்த 2 சொற்களுக்குள்ளாக. இப்படி சுருங்கி இருக்கக்கூடிய தத்துவத்தையும் விஞ்ஞானத்தையும் வாழ்க்கையும் சிக்கலாக்கி வச்சிருக்காங்க. சிக்கல்னா, ஒரு அன்னையார் துணி தைச்சிட்டு இருக்காங்க, நூல் கண்டு இருக்குது, அதுக்குள்ள ஏதோ பால் பொங்கிட போகுதுன்னுட்டு உள்ள போய் பார்க்கறாங்க.
2.5 வயசு பிள்ளை இதை பார்க்குது. அந்த நூல் கண்டு எடுத்து அப்படித்தான் செய்யும். எல்லாம் உரி ஒன்னாய் வச்சுப்போம். அம்மா வந்து பாக்குறாங்க, முனை எங்க இருக்குது அடி எங்க இருக்குதுன்னு தெரியல. வெட்டி 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 அப்புறம் முடி போட்டு உபயோகிக்கிறாங்க. அந்த இடத்துல தான் இருக்கிறப்போ நாம தெரிந்து கொண்டு இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னா அந்த அம்மா போட்ட முடிதான். அதை விட்டு உண்மையான உணர்வான இறைநிலை உணர்ந்தால், இறைநிலையில 2 இருக்க முடியுமா? ஒரே கேள்வி. உலகம் முழுக்கும் எத்தனை பேர் இறைநிலைய சொல்றாங்க? கடவுள்னா என்னன்னு கேட்டு பாருங்க. அப்படியே அவங்க என்னமோ சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இறைவன் தான் எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கறான்றது தெரியும். சரி, அப்பேற்பட்டவருக்கு பணத்தை கொடுத்து சட்டபூர்வமான தொகை கொடுத்து மயிர் கொடுக்கணுமான்னு நினைச்சு பார்த்தீங்களா? எப்போயெல்லாம் எப்பேற்பட்டது இறைநிலை, இந்த பிரபஞ்சத்தையே தனதாக கொண்டது. அதுக்கு போய் சோறு கூழு அது இது பழம் எல்லாம் வாங்கி கொடுக்குறோம். 100 தேங்காய் உடைக்கிறேன்னு பிரார்த்திக்கிறீங்க. தேங்காய், எல்லா தேங்காயும் அவனைத்தானே. பிரபஞ்சமே அவனுடைய வளர்ச்சி, அவனுக்கு சொந்தமான எல்லா பொருளும். அதையே எடுத்து இன்னும் கூட நான் பார்க்கிறேன். ஒரு ஐயர் வந்து ஒரு இதை செய்வார். வெள்ளத்துல ஒரு பிள்ளையார் பிடிச்சிருப்பார். கொஞ்ச நேரம் பொறுத்து அதை சுத்த கிள்ளி வச்சு படைப்பார். இதை தவிர நாம் என்ன செய்யறோம்? கடவுளுக்கு என்ன தேவையே தேவை உண்டா? தேவையில்லை. கடவுளுடைய மகாசக்தி எந்த செயல் செய்தாலும் அதுல விளைவாக வருகிறது கடவுள் தான். கடவுளை தவிர்த்து வேறு ஒன்று வர முடியாது. சத்தத்தை யாரும் உற்பத்தி பண்ணல, ஆனா தட்டின உடனே சத்தம் உண்டாகும். இப்படி ஒவ்வொரு செயல்லையும் செயலுக்கு தகுந்த விளைவு உண்டாகும். இந்த ஒரே எண்ணம், ஒரே ஆராய்ச்சி, ஒரே தெளிவு, இந்த செய்தா என்னது விளையும்? அதை விட என்ன அறிவு வேணும்? அந்த முறையிலே ஒருமைப்பாடாக மனித குலத்தை நோக்கி நாம் ஒவ்வொருவரும் ஒருவருக்கு ஒத்தும் உதவியும் வாழ வேண்டும் என்ற பெருநோக்கம் வர வேண்டுமானால், இறைவன் மனிதனை படைக்கல, இறைவனேதான் மனிதனாகவும் வந்திருக்கான். இறைநிலையே தன்னிருக்க சூழ்நிறுத்தும் பேராற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம். நிறைநிலையில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை. மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் 5 பூதங்கள் சொல்றமே, ஒண்ணும் இல்லை. விண்களுடைய கூட்டத்துல எவ்வளவு நெருக்கமாக இருக்குதோ அது தகுந்தவாறு 5ஆ பிரிச்சாங்க. அதனால விண்கூட்டத்துல அந்த நெருக்க வித்தியாசத்துக்கு தகுந்தவாறு அந்த 5 பௌதீக பிரிவுகள். இதுதான் தத்துவம். இவர்களுக்காக
யாருக்கும் காசு கொடுக்க வேண்டியதே இல்லை. சுயமா சிந்தித்து உணரலாம். இறைநிலை உட்பட மனிதன் மன வரையில உணர்றதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, இறைநிலையில அதாவது மலர்ச்சி இல்லை, இயக்கமாக, அதாவது அலை இன்னும் உற்பத்தி ஆகலை. அது உற்பத்தி ஆகிற போதுதான் இறை துகளாகுது. அந்த அலை எத்தனை ஃப்ரீக்வன்சி, எத்தனை நிமிஷத்துக்கு எத்தனை சுழல் வருதோ அந்த அளவு இறைநிலையின் தன்மையிலிருந்து வேறுபடுது. அதை நெருங்கணும். நாம் தவத்தில் என்ன செய்யறோம்? கொள்ளல் யோகத்துல மனதை இறைநிலையோட இணைக்கணும். 14 to 40 cycle per second. அதுதான் புலன் இயக்கும் போது நம்முடைய மன அலையினுடைய சுழல் விரைவு. இதை விஞ்ஞானிகள் உணர்ந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே புலன் இயக்கத்தை தாண்டி வந்துட்டீங்கன்னு வச்சுங்க, மாறி போச்சு. ஆல்பா வேவ், அமைதி அலை, 8-13. இன்னும் அதை தாண்டி வந்தது இல்லாத பிரபஞ்சம் முழுவதும் விரித்து நோக்கி பார்க்கிறீங்க, இன்னும் குறையுது. தீட்டா வேவ்னு சொல்லுவாங்க, 3-7 வரையில எல்லாம் போச்சு. இறைநிலையே நினைக்கிறீங்கன்னு வச்சுங்க, அந்த ஆதி நிலையிலே வருது அறிவும். 1-3 டெல்டா வேவ். இது சாதாரணமா நோயாளிகளுக்கு இந்த உலகத்தை விட்டு போனோம்னா மத்தியில ஒரு நிலை வருது இல்ல, கோமா ஸ்டேட். அப்ப போனா 1-3 வரைக்கும் தான் இருக்கும். மனம் இயங்கி எந்த நினைவும் கொண்டு வராது. இந்த மாதிரி ஒரு மன அலை நீளத்தை, சுழல் விரைவை குறைத்து கொள்ளக்கூடிய பயிற்சி, அதுதான் நம்முடைய தவம். காந்தம் என்ற ஒரு ஆற்றல் மனமாக இருக்கிறது. அந்த அலை எத்தனையோ பொருட்களை பார்த்து 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 அதே போல அந்த அலை வரும்போது அதே நினைவு, அதே காட்சி. அப்போ நாம் செய்த செயல்கள் எல்லாம் எங்க இருக்கிறது? 14 to 40 cycle per second, 14-40 வரையில தான் எல்லா செயலும் செய்திருக்கோம். அதுல இருக்கிற வரைக்கும் திருப்பி திருப்பி அதே எண்ணங்கள், அதே செயல்கள் வரும். அதுல இருந்து மாற்றம் பெற்று தூய்மை அடைய வேணுமானால் அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த அலை நீளத்திலிருந்து சுருங்கி கொள்ளணும். தவம் இருக்கிற போது என்ன செய்யறோம்? புலன்கள் வேலை செய்யறது. அதனால அதுல இருந்து விடுபடும் போது ஆல்பா வேவ் 8-13 வரைக்கும் வரும். அங்க செய்த செயல்கள் எல்லாம் இங்க வராது, நினைவு வராது. இங்கே ஆராய்ச்சி செய்து முடிக்கிறதெல்லாம் நினைவுல வரும். அதே நிலை வரும்போது அதுல இருந்து இன்னும் குறையிற போது இன்னும் தூய்மையாக, நுண்மையாக, பேரியக்க மண்டலம் முழுவதிலும் விரிந்து நோக்கக்கூடிய அளவுக்கு வரும். கடைசியாக இறைநிலை, புரியாதீதத்துல இறைநிலையோட மனம் ஒன்றும் போதுதான் புரியாதீதம். அப்படி நம்ம மனதையே எல்லா ஃப்ரீக்வன்சிக்கும் கொண்டு வந்து பழகி கொள்றதுக்கு வேற ஒரு பயிற்சி இல்லை உலகத்துல, இந்த குண்டலினி யோக தியானத்தை விட. அதை செய்து வர்றீங்க.
ஆனால் முறையாக செய்தா எந்த எந்த பொருளை உணரணுமோ அதுக்கு தகுந்தவாறு நமக்கு நம்ம பயிற்சியே இடம் கொடுத்து அதுக்கு அட்யூன்மெண்ட், அதுக்கு ஒரு இணக்கம் கொடுக்கும். அதனால தவத்தை ஒழுங்கா செய்து தத்துவத்தையும் தெளிவாக உணர்ந்து கொண்டு இறைநிலை ஒன்றுதான், அதிலிருந்து அது பிறந்தது இது பிறந்தது வேண்டாம், அதுவே எல்லாமாக மலர்ந்திருக்கிறது. கடல் இருக்கிறது, கடல்ல எத்தனையோ விதமான ரசாயனங்கள் இருக்கு. அதுல இருந்து ஒரு கை தண்ணி எடுத்துங்க, கடல்ல என்னென்ன இருக்கிறதோ அதெல்லாம் இதுலயே இருக்கும். அதே போல இறைநிலை என்ற கடல்ல இருந்து அந்த உற்பத்தி தானே எல்லாம். நீங்கள் யாரு, நான் யாரு? ஒரே கடலின் துளியம் தான். இங்க எத்தனை வித்தியாசம் பாராட்டுறோம், பழக்கத்தினாலே, அறியாததுனாலே. இறைநிலைதான் எல்லாமாக இருக்கிறது என்ற உண்மை உணராததுனால. அப்படி உணர்வதற்கு உரிய ஊக்கம் கொடுப்பதற்காகவும், ஏற்கனவே அந்த ஊக்கம் வந்தவர்கள் தெளிந்து கொள்வதற்காகவும் எடுத்த முயற்சி தான் இந்த கூட்டம். நண்பர்களே, இன்று முதல் கொண்டு கடவுள் படைத்தான் என்று வேண்டாம், கடவுளே எல்லாமாக இருக்கிறான். இதற்கு என்ன பேரு? டிரான்ஸ்பார்மேஷன். படைத்தான் என்றால் அது உற்பத்தி. அந்த பொருள் வேறு, இந்த பொருள் வேறாக இருக்கும். ஆனா டிரான்ஸ்பார்மேஷன் என்றது தானே தன்மாற்றம். தனியாக தமிழில் உள்ள வார்த்தை தன்மாற்றம். தன்மாற்றத்தை அடைந்து கொண்டே இருக்கிறது. நேற்று எது வரைக்கும் வரும், இன்றைக்கு என்னென்ன தெரிஞ்சு கொண்டமோ அதை சேர்ந்து போச்சு. தன்மாற்றம். ஒவ்வொருவரும் அந்த மாற்றத்தை தான் இருக்கும். இதுவரையில இறைநிலையாக மாறுற வரைக்கும். இறைத்துகள் சேர்ந்து விண்ணாச்சு. விண்கள் சுழற்சியினாலே அதுல உள்ள இறைத்துகள் எல்லாம் காந்த சக்தியாக மாறி போகுது, வெளியே வருது. அழுத்தமா, ஒளியா, ஒலியா, சுவையா, மனமாக தன்மாற்றம் தான் அடையுது. ஆனால் தன்மாற்றம் அடைந்த பிறகு இறைத்துகள் என்னாச்சு? இறைவனாய் போச்சு. இல்லவே இல்லை. விளக்குல இருந்து வெளிச்சம் வருது, வெளிச்சத்துல அந்த அணுக்கள் காந்த ஆற்றல் தான் வெளிச்சமாக மாறுது. மாறிட்ட பிறகு இறைநிலை. இப்படி எங்கே தோன்றியதோ அங்கே முடிந்து கொண்டிருக்கிறது. இந்த உண்மையை உணர்ற போது ஒவ்வொருவரையும் பார்த்தா, ஒவ்வொரு பொருளையும் பார்த்தா இறைநிலையினுடைய தன்மாற்றம் தான் என்ற நினைவு வந்துட்டேனால் எப்படி இருக்கும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் தீமை செய்ய வேண்டும், துன்பம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகுமா? ஆகையினால அறிவின் முழுமை பெறும்போது அற உணர்வு தானாக வரும். அறம் என்றால் பிறருக்கு துன்பம் செய்யாமல் இருப்பது, ஈதல் இசைப்பட வாழ்தல், உதவி செய்தல், மற்ற உயிர்களுக்கு, வாழும் உயிர்களுக்கு துன்பம் இல்லாத, எதிர்ப்பில்லாம இருப்பது. இந்த இரண்டு குணங்களையும் பெறுவதற்காக எங்கும் போக வேண்டியதில்லை. இறைநிலையே எல்லாமாக இருக்கிறது, நானுமாக இருக்கிறேன். வேத வாக்கியம் என்ன? தத்துவமசி.
துவம் அசி, அது நீயாக இருக்கிறாய். வேறுபடலையே. அதுக்கப்புறம் அவனுக்கு சந்தேகம் வருது. உடல் இருக்குதா? உடலை சொல்றியா? உள்ளம் வேறு வேற தானே இருக்குது, ஆன்மா வேற வேற தானே இருக்குதுன்றான். இல்லை, அகம் பிரம்மாஸ்மி. அகம் உள்ளமும் பிரம்மமே தான். சரி, அப்படியானா இந்த ஆன்மா எத்தனையோ உருவம் எடுத்து இங்க வந்திருக்குது. இது எது? அயமாத்மம் பிரம்மம். இப்ப இருக்கக்கூடிய ஆன்மா கூட பிரம்மம் தான். என்ன வளர்ச்சி, தன்மாற்றம். இதே பிரம்மம் அவ்வப்போது இருக்கிற இடத்துக்கு தகுந்தவாறு எண்ணங்கள் வேற வேற வந்திருக்குது இல்லையா? அதுவும் பிரம்மம் தான். பிரஞானம் பிரம்மம். 4 வார்த்தையும் ஒரே ஒரு பொருளை தான் உணர்த்து. என்று முதல் கொண்டு நீங்கள் எல்லாம் முழுமை பெற்ற ஞானிகளாக பிரகாசிக்க வேண்டும். இந்த ஞானம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலையும் மறவாது இருக்க வேண்டும். அவ்வளவுதான். அப்ப என்னாச்சு? எந்த பொருளிலும் என்னை காண வல்லவன் எவனோ அவனை நான் விட்டு நீங்குவதில்லை என்று பகவத்கீதையில கடவுளே சொன்ன மாதிரி ஒரு அறிவாளி சொல்லியிருக்காரு. எந்த பொருளாதார என்ன? இறைநிலையினுடைய மலர்ச்சி, மலர்ச்சியும் தொடர்ச்சி. அவ்வளவுதானே, வேறுபடல. இந்த வேறுபாடற்ற ஒன்றாக காண்பதே காட்சி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிந்து கொண்டு நீங்கள் எல்லோரும் உலக சகோதரர்கள் என்ற முறையில மனதை உயர்த்தி கொண்டு வாழ வேண்டும். உங்களோடு நானும் இருக்கிற வரைக்கும் இந்த பெரிய அமுதத்தை சிக்க வேண்டும். வாழ்க வையம். எல்லோரும் இன்புற்று வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.